தேர்தலுக்கு முன்பு நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த காலத்தில் நம்மை குறிவைத்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். என்னையே திமுக ஆதரவாளர் என்றும் பல்வேறு இழி சொற்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்ததை நீங்கள் அறிவீர்கள். அரசியலில் நேர்மை வேண்டும், தூய்மை வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் நாம் ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு நம்மை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த பலரும் முயற்சித்தார்கள். நம்மால் அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டது அல்லது சிதறடிக்கப்பட்டது என்கிற களங்கம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன். அதனால் எனக்கு என்ன நட்டம் என்றெல்லாம் நான் கவலைப்படவில்லை. இப்போது கூட பலரும் என்னை பார்க்கிற போது ஒரு வருடத்திற்கு முன்பே அல்லது 1.5 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படையாக திரு விஜய் அவர்கள் உங்களை கூட்டணிக்கு அழைத்தார், நீங்கள் அதை தவிர்த்து விட்டீர்கள். அதன் பிறகும் பல பேர் உங்களை அணுகினார்கள், அப்போதும் தவிர்த்து விட்டீர்கள். அதை தவிர்க்காமல் அவர்களோடு சேர்ந்திருந்தால் இன்றைக்கு ஒரு நிலையான அரசு உருவாகி இருக்கும், விடுதலை சிறுத்தைகளும் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். பலரும் என்னை அணுகினார்கள். ஆனால் அதிமுக அணியில் சேர வேண்டும் என்றும் அணுகினார்கள். விஜய் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்றும் அணுகினார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே விடை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில், அதை வளர்த்தெடுத்ததில், கட்டி காப்பாற்றியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அது சிறிய பங்கோ பெரிய பங்கோ பங்கு உண்டு. ஆகவே அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. என்னுடைய நலன்களுக்காக அல்லது எனது கட்சியின் நலன்களுக்காக ஒரு கூட்டணியை உடைப்பதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று மறுதளித்ததும் உண்மை. அது தவறு என்று இப்போது நான் நினைக்கவில்லை, அதுதான் சரி. அப்படி நான் முடிவெடுத்தது 100 விழுக்காடு சரி. அரசியலில் மொராலிட்டி என்பது மிக முக்கியமானது. பலர் அதை ஏமாளித்தனம் என்று கருதலாம், அரசியல் அறியாமை என்று கருதலாம். ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை, சிதறிவிட்டது. அதற்கு உண்மையான காரணங்களை கண்டறிவதற்கு முயற்சிக்காமல் கடைசி நேரத்தில் நாம் எடுத்த முடிவை மட்டுமே மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை நான் பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட அது இயக்க தோழர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை மறுத்துவிட முடியாது. திருமாவளவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு ஊடகங்களில் யாரும் இல்லை. பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் முதலில் சட்டமன்ற உறுப்பினரானவர் 2 ஆண்டுகளில் அந்த பதவியை துறந்திருப்பாரா? பதவி ஆசை இருந்திருந்தால் அவர் அப்படி பதவியை ராஜினாமா செய்திருப்பாரா என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. பதவி ஆசை இருந்திருந்தால் பாஜக அமைச்சரவையில் கூட இடம்பெற முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்த நிலையில் அல்லது அழைப்பு வந்த நிலையில் அதனை திருமாவளவன் தவிர்த்திருப்பாரா? அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? இந்திய ஒன்றிய அரசில் அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருக்க மாட்டாரா? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால்தான் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றார். அந்த வாய்ப்புகளை அவர்
உதறினார், தவிர்த்தார் என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. அதே போல அதிமுக அணியிலே சேர்ந்தால் இத்தனை இடங்கள் பெற முடியும், அல்லது விஜய் அணியிலே சேர்ந்தால் துணை முதலமைச்சராக கூட முடியும் என்று இடைப்பட்ட காலங்களில் என்னை அணுகியவர்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் நான் திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான அணியிலே போய் சேர்ந்திருக்க முடியும். திருமாவளவன் அப்படி போய் சேர்ந்தாரா என்று கேட்க யாரும் இல்லை. நம்முடைய கட்சியில் இருந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்முடைய கட்சியிலே இருந்தபோது அவர் முன்னெடுத்த முயற்சிகளை ஊடகங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அப்போதும் நான் அதற்கு இடம் தரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திருமாவளவன் அதற்கு ஏன் இணங்கவில்லை? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. பெரிதாக பயன்பெற வேண்டும், பெரிய அளவில் பயன்பெற வேண்டும், பதவியை உடனே பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த முயற்சிகளுக்கு திருமாவளவன் இணங்கி இருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் இணங்கவில்லை என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.